வயதான பெண்மணிக்கு உதவி செய்த ஸ்ரீராமர். ஒரு ஊர்ல கமலம்மா அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க அவங்க 2 பிள்ளைங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கமலம்மாவோட மூத்த புள்ளியோட பேரு ரங்கையா, இளைய புள்ளியோட பேரு மாதவையா. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையாவோட பொண்டாட்டியான மல்லிகாவுக்கு அப்படியே மாதவைய பொண்டாட்டியான கௌரிக்கு 2 பேருக்குமே கமலம்மாவை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. என்னவோ இந்த கிழவிக்கு சேவை செய்ய முடியாம கஷ்டப்படுறேன், இனி எத்தனை நாளும் உயிரோடு இருக்குமோ என்னவோ. ஆமாக்கா, நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இவங்களுடைய அதிகாரம் தான் இங்க எல்லாம். எப்படியாவது இந்த கிழவிய வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். முதல்ல இந்த விஷயமா நம்ம புருஷங்க கிட்ட நம்ம பேசணும், அவங்களே இந்த கிழவிய துரத்தணும் அப்படின்னு சொல்லி கௌரி மல்லிகா 2 பேருமே முடிவு பண்ணாங்க. அவங்க முடிவு பண்ணதை பத்தி பேசுறதுக்காக ரங்கையா அப்புறம் மாதவையா கிட்ட போனாங்க. ஏங்க, வர வர உங்க அம்மா பண்றது சுத்தமா சரியே இல்ல. என்ன எதுனா சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க பொண்ணையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. என்னது, என் பொண்ண அம்மா திட்டினாங்களா? ஆனா அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன பண்ண சொல்றீங்க மாமா? வயசாக வயசாக மனுஷங்க கிட்ட மாற்றம் வர்றது சகஜம் தானே. இதுல அதே பெருசா குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. அதுக்காக நாங்களும் பொறுத்துக்க முடியாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணணும்? அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கூலி வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க சம்பாதிச்ச பணத்துல தான் வயல் வாங்கினாங்க. அதில் தான் நாங்கள் இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மைதாங்க, அத்தை ரொம்ப நல்லவங்க தான். ஆனா என்ன பண்றது, அவங்களுக்கு கோபம் அதிகம். சமைச்சது எப்ப பார்த்தாலும் சரியில்லைன்னு சொல்றாங்க. அது மட்டுமா, ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. டே மாதவா, ஒன்று பண்ணலாம். நம்ம வயலில் தான் ஒரு குடிசை போட்டு வச்சிருக்கோம்ல, அம்மாவை அங்கே கொண்டு போய் விடலாம். தேவையான வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். என்ன அம்மா அங்கே தனியாக இருக்க வேண்டியது இருக்கும். இது உண்மையிலேயே நல்ல யோசனை தாங்க. முதல்ல இது உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. அப்படி மல்லிகா கௌரி 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. ரங்கையா மாதவையா 2 பேருமே கமலம்மா கிட்ட போனாங்க. என்னங்கடா இங்க வந்திருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி நடக்குது? கூலிக்காரங்க ஒழுங்கா வராங்களா இல்லையா? எல்லாரும் நேரத்துக்கு சரியாதாம்மா வராங்க. ஆனால் நீ நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை. எல்லாரும் வர வர உன்னை பார்த்து பயப்படுறாங்க. என்னடா சொல்ற? என்ன பார்த்து பயப்படுறாங்களா? நான் என்னடா பண்ண? என் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் இந்த வீட்டுல. என்னவோமா, உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நீ நினைக்கிறதும் வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறதும் கொஞ்சம் கூட ஒத்து போகல. அதனால தான் உன் கூட அவங்களால சேர முடியல. நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கோம்மா. வயல்ல இருக்கே குடிசை வீடு, நீ பேசாம அங்கே போய் தங்கிக்கோமா. டேய், 2 பேரும் என்னடா சொல்றீங்க? இந்த வீட்ல இருக்கிற யார் கூடவும் நான் எந்த சண்டையுமே போடலையே. இந்த வயசான காலத்துல உங்க எல்லார் கூடவும் சந்தோஷமா வாழணும்னு தானடா என் மனசுல ஆசை இருக்கும். நான் போய் அங்க தனியா எப்படிடா வாழ முடியும்? அம்மா, நீ போக மாட்டேன்னு சொன்னா இவளுங்க பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. அப்படி புள்ளைங்க சொன்னதை கேட்டு பாவம் கமலம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அவங்க உள்ள போய் அவங்க துணிமணி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. தினமும் அவங்க பூஜை செய்யற ஸ்ரீராமருடைய போட்டோவையும் எடுத்து பெட்டியில வச்சுக்கிட்டாங்க. அம்மா, நீ அங்க போறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. எனக்கும் கஷ்டமாதாண்டா இருக்கு. ஆனா என்ன பண்றது சொல்லு? ஒரு வயசானதுக்கு அப்புறமா அமைதியா இருந்துக்க வேண்டியதுதான். யாரோட வாழ்க்கையிலயும் யாரோட சந்தோஷத்திலயும் நாம போக கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படி கமலம்மா வயல்கிட்ட இருக்கிற பழைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க வந்து ரொம்ப கவலையோட இருந்தாங்க. பெட்டியை திறந்து ஸ்ரீராமருடைய படத்தை எடுத்து அந்த வீட்டுல வச்சு இப்படி வேண்டிக்கிட்டாங்க. என்னப்பா இது? என் சின்ன வயசுலயே நான் என் புருஷனை இழந்துட்டேன். அப்பவே எனக்கு 2 பிள்ளைங்க. புருஷன் போனாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு உழைச்சி பசங்களை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்குன. அவங்களுக்குன்னு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன். ஆனா இன்னைக்கு 2 பேரும் வீட்டை விட்டு என்ன வெளியில துரத்திட்டானுங்களே அப்படின்னு கமலம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்ரீராமர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸ்ரீராமர் கமலம்மாவுக்கு எந்த வகையில உதவி செய்ய போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் ரங்கையா மாதவையா 2 பேருமே ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அம்மா அங்க தனியா என்ன பண்றாங்களோ என்னமோ, சமைச்சாங்களான்னு தெரியல. ஒன்று பண்ணலாண்ணா, வீட்டில் இருந்து அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போக சொல்லலாம். மல்லிகா, சீக்கிரமா சமைச்சு முடிச்சிட்டு அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துடு. அப்படி ரங்கையா சொன்னதுனால மல்லிகாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன,
அந்த கிழவிக்கு மறுபடியும் சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா? இப்படி ஒரு நாள் பண்ணா எல்லா நாளும் அதுவே பழகிடும். இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அவளுக்கு நாங்க சேவை செய்யணுமா என்ன? என்னால முடியாது, எங்கேயாவது பிச்சை எடுத்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி மல்லிகா மனசுல நினைச்சுக்கிட்டு கமலம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பல. இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர் அப்பதான் பூலோகத்துக்கு வந்தாரு. இன்னொரு ஆளோட உருவத்துக்கு மாறி ரொம்பவும் சுவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு கமலம்மா கிட்ட போனாரு. யாருப்பா நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரு சீதாபதி. நான் உங்க பிள்ளையோட வயல்ல வேலை பார்க்கறேம்மா. அவரு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சீதாபதி வீட்டுக்குள்ள போய் கமலம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தான். இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு. என் மருமகளுங்க செஞ்ச சமையல் மாதிரி இல்லையே. இல்லைங்கம்மா, இந்த சாப்பாடை செஞ்சது அவங்க தான். நீங்க அங்கிருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால சாப்பாடு புதுசா தெரியுது. அப்படி சீதாபதி கொண்டு வந்து கொடுத்த சாப்பாட்டை கமலம்மா சாப்பிட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா. என்னால சமையல் எதுவும் செய்ய முடியல. சரியான நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. என்னம்மா இது, வீடெல்லாம் கலைஞ்சி போயிருக்கே, இதை நீங்க சரி பண்ணிக்கலையா? வயசாயிடுச்சேப்பா, என்னால எப்படி வீட்டை சரி பண்ண முடியும்? நான் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே 2 பெட்டியில கிடக்கு. அதை கூட என்னால வெளியில எடுத்து வைக்க முடியல. சரி பரவாயில்லங்கம்மா, நான் தான் வந்துட்டேனே, தோ இருங்க சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சீதாபதி முதல்ல புடவைங்களை கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சான். நீ நல்ல வேலைக்காரன் தான் போல. ஒரு நொடியில வீட ரொம்ப அருமையா மாத்திட்டியே. இப்ப இந்த வீட்டுல ராமர் படத்தை வச்சுக்கிட்டு நான் பூஜையை செய்யலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் குளிக்கணும். சரிங்கம்மா, நான் இப்பவே போய் உங்களுக்கு சுடு தண்ணி காய்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீதாபதி வெளியில வந்து பார்த்தப்போ அங்க தண்ணி காய வைக்கிறதுக்கு விறகு எதுவும் இல்ல. என்ன ஆச்சுப்பா? சுடுதண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வெளியில வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கியே. சுடு தண்ணி காய்ச்சறதுக்கு இங்க விறகில்லம்மா, நான் காட்டுக்கு போய் விறகு கொண்டு வந்து காய்ச்சறேன் அப்படின்னு சொல்லி சீதாபதி காட்டுக்கு போய் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கமலம்மாவுக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்காக விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து சுடுதண்ணியும் வச்சு கொடுத்தான். அந்த சுடுதண்ணியில கமலம்மாவும் குடிச்சு முடிச்சாங்க. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ரங்கையா வீட்டுக்கு வந்து மல்லிகா கிட்ட, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டியா? இல்ல, நான் ஒன்னும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பல. ஏற்கனவே அவங்களுக்கு சேவை செஞ்சு செஞ்சு போதுன்னு ஆயிருக்கு. இன்னும் அவங்களுக்கு என்னால சேவையெல்லாம் செய்ய முடியாது. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடலையா? பாவம், அம்மா காலையில இருந்து பட்டினியா இருப்பாங்க. அம்மாவை திட்டம் போட்டு நீங்க தானே வெளியில அனுப்புனீங்க அப்படின்னு ரங்கையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு கமலம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக போனான். அப்போ கமலம்மா குளிச்சு முடிச்சு ஸ்ரீராமருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஸ்ரீராமருக்கு பூஜையா செஞ்சாங்க. இந்த வீட்டுல எப்படி வாழ போறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராமா. ஆனா நேரத்துக்கு சரியா சீதாபதி வந்து என்ன காப்பாத்திட்டான். எனக்கு தேவையான எல்லா வேலையுமே செய்யறான். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கப்பா அப்படின்னு கமலம்மா ஸ்ரீராமர் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ரங்கையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தான். என்ன மன்னிச்சிடுமா, நான் பண்ணது பெரிய தப்பு. இந்தாம்மா, முதல்ல இதை சாப்பிடுமா. என்னடா இந்த தடவை சாப்பாட நீயே கொண்டு வந்திருக்க? ஆமாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. காலையில இருந்து உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல. மல்லிகா கிட்ட உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அவ சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல. அதை கேட்டதும் எனக்கு கவலை ஆயிடுச்சுமா. அதான் நான் உடனே சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓடி வந்தம்மா. இல்லடா, காலையில உன்கிட்ட வேலை செய்யற சீதாபதி அப்படிங்கிற பையன் வந்தான். வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தான். மருமவளுங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. அது மட்டுமா, அந்த பையன் எனக்கு நிறைய உதவி செஞ்சான்டா. வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிருக்கான் பாரு. காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து எனக்கு சுடுதண்ணியும் காய்ச்சி கொடுத்தான். இதோ நான் இப்பதான் குளிச்சு முடிச்சிட்டு ஸ்ரீராமருக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் கேட்ட ரங்கையா ஆச்சரியப்பட்டான். இல்லம்மா, நான் யாருக்கிட்டையும் சாப்பாடு கொடுத்து விடலையே. அது மட்டும் இல்ல, சீதாபதிங்கிற பேர்ல என்கிட்ட யாரும் வேலை பார்க்கல. கமலம்மாவும் ரங்கையா சொன்னதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் கமலம்மாவுக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வந்துச்சு. அப்படின்னா என்கிட்ட நேர்ல வந்தது அந்த உண்மையான சீதாபதியா? நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாம ராமர் நேர்ல வந்து எனக்கு உதவிகளை செஞ்சாரா? இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க கூடாது. அந்த ஸ்ரீராமரே நேர்ல வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காருமா.
உண்மையிலேயே நீ எந்த அளவுக்கு நல்லவன்னு இதுல இருந்து தெரியுது. அந்த ராமரே உன்னை நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா நீ பெத்த பிள்ளைங்க நாங்க உன்னை கைவிட்டுட்டோமேம்மா. எங்களை மன்னிச்சிடுமா. இனிமே நீ தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டியதில்ல. அந்த வீடு உன்னோட வீடு, உன்னோட உழைப்பு. நீ இனி எங்க கூடவே இருந்து வாழ்ந்துக்கலாமா. அப்படி ரங்கையா அவங்க அம்மா கமலம்மாவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அன்னையில இருந்து 2 பிள்ளைங்களும் கமலம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அப்படி ஸ்ரீராமர் கமலம்மா பிள்ளைங்க மனசுல மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாரு. ஒரு ஊர்ல மாலினி அப்படிங்கிற ஒரு பேய் இருந்துச்சு. மாலினி கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி உயிரை மாச்சுக்கிட்டா. அன்னையில இருந்து ஊர்க்காரங்க மேல பகையை தீர்த்துக்கிறதுக்காக அவ பேயா மாறினா. உயிரோட இருக்கும்போது என்னை யாரும் வாழ விடல, செத்ததுக்கு அப்புறமா எனக்கு யாருமே மரியாதையும் கொடுக்கல, என்னை யாரும் நினைச்சு பாக்குறதும் இல்ல, இவங்க எல்லாரையும் நிச்சயமா ஒரு நாள் அழிப்பேன். அப்படி மாலினி ஊர்க்காரங்களை பழி தீர்க்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அவளால யாரையும் எதுவுமே செய்ய முடியல. என்ன இது, என்னால யாரையும் தொடவும் முடியல, யாரோட உடம்புக்குள்ள போகவும் முடியல. அப்படி இங்க என்னதான் நடக்குது? எந்த சக்தி என்ன தடுக்குது? இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் என்னால எதுவுமே செய்ய முடியல. அப்படி மாலினி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இது இப்படி இருக்கும்போது அதே ஊர்ல மாருதி அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் ஆஞ்சநேயருடைய ரொம்ப பெரிய பக்தனா இருந்தான். தினமும் அவன் ஆஞ்சநேயருக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்தாங்க பசங்களா, எல்லாரும் லட்டு சாப்பிடுங்க. அப்படி மாருதி ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே லட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கல்யாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இப்படி கேட்டா, என்ன மாருதி, எல்லாருக்குமே லட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கா, இல்ல ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலங்க. இன்னைக்கு நான் ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணேன். ஆஞ்சநேயருக்கு படைச்ச இந்த லட்டை எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? இந்த வயசுல பசங்க எல்லாரும் ஊரை சுத்திக்கிட்டு சினிமாக்கு போய்கிட்டுன்னு சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும்தான் பக்தியோட பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. பக்தியை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்க போகுது? பக்தி தான் நம்மளை காப்பாற்றும். அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் நம்ம எல்லாரையுமே காப்பாத்துவாரு. ஆமா ஆமா, நம்ம ஊர்ல இருக்காரே ஆஞ்சநேயர், அவருக்கு ஒரு மகிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கே நிலா, நிலாவுக்கு ஒரு மகிமை இருக்கு. அது உனக்கு தெரியுமா? சந்திரனுக்கு மகிமை இருக்கா? என்ன அது? எனக்கு தெரியலையே. இன்னைக்கு ஆகாயத்துல நிலா தெரியாதோ, அன்னைக்கு கெட்ட சக்திங்க இங்க ரொம்பவே அதிகமாயிடும். சாதாரணமா நிலா எப்பவுமே ஆகாயத்துல தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நிலா தெரியாது. அப்படி நிலா ஆகாயத்துல வராத அந்த நாள் நம்ம ஆஞ்சநேயர் கோயில உட்காந்துக்கிட்டு ஹோமமும் அபிஷேகமும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் ஊருக்காரங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் கோவில்ல தான் இருப்பாங்க. அன்னைக்கு நிலா ஆகாயத்துல வரலனாலும் நாம எல்லாரும் ஆஞ்சநேயர் கோயில்ல இருக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மள நெருங்காது. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் எல்லாருமே கோயிலுக்கு போற மாதிரி தான் நானும் கோயிலுக்கு போவேன். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி கல்யாணியும் மாருதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து மாலினி போய் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ, இதுதான் உண்மையா? உயிரோட இருக்கிற வரைக்கும் நானும் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படி மாலினி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் மாருதி ஆஞ்சநேயருக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆஞ்சநேயா, இன்னைக்கு கல்யாணியால எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். யாரும் இல்லைங்கிற கவலை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு நீ இருக்க. எனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை கூப்பிடுறேன். நீ வந்து என்னை காப்பாத்து. அப்படி மாருதி ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஆஞ்சநேயர் படத்துல இருக்கிற ஒரு பூ கீழே விழுந்துச்சு. பூ கீழே விழுதுன்னா நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீ ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ரொம்ப நன்றி சாமி. அப்படி மாருதி எப்பவுமே ஆஞ்சநேயர் போட்டோ கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பான். தான் பேசுறது எல்லாமே ஆஞ்சநேயர் கேக்குறாரு அப்படிங்கறத அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் மாலினி பேய் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல அந்த நிலா வராத அன்னைக்குதான் எனக்கு சக்தி அதிகமா இருக்கும்.
ஆனா ஆகாயத்துல எல்லா நாளும் கொஞ்சமாவது நிலா தெரியும். அமாவாசை நாள் அன்னைக்கு மட்டும்தான் நிலா தெரியாது. அன்னைக்கு இந்த ஊர்ஜனங்களை அழிக்கலான்னு நான் முயற்சி பண்ணாலும் அது முடியாது. ஏன்னா இவங்க எல்லாரும் அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னால கோவிலுக்குள்ள போக முடியாது. இதுக்கு என்ன முடிவுங்கிறது எனக்கு தெரியல. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த மாலினி பேய்க்கு திடீர்னு ஒரு அருமையான யோசனையும் வந்துச்சு. ஆகாயத்துல இருக்கிற நிலாவை எப்படியாவது மறைக்கணும். மேகங்களால மறைச்சா நிலா ஒளி பூமி மேல படாம இருக்கும். அடுத்து வர பௌர்ணமி நாள் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா தைரியமா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஆகாயத்துல இருக்கிற நிலாவை எப்படியாவது பண்ணி நான் மேகங்களால மறைச்சிட்டேன்னா அப்போ எனக்கு எல்லா சக்திகளும் வந்துடும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே நான் அழிச்சிடுவேன். அப்படி அதை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா மாலினி போயிட்டா. பௌர்ணமி நாள் அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மாருதி ஆஞ்சநேயருக்கு அந்த நேரத்துல பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பௌர்ணமி அன்னைக்கு சாமியை கும்பிட்டா அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். அதனால் இன்னைக்கு ஆஞ்சநேயரை கும்பிடுறேன். அப்படி மாருதி வீட்டுல உட்காந்து ஆஞ்சநேயருக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். அந்த நிலாவை நான் மறைக்கணும் அப்படின்னு சொல்லி மாலினி பேய் உடனே நிலா பக்கத்துல போய் அவருடைய சக்தியால மேகங்களை உருவாக்கி அந்த மேகம் நிலாவை மறைக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதனால பௌர்ணமி நாள் அமாவாசை நாள் மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பௌர்ணமி தானா? இதுவரைக்கும் நிலா வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு என்னாச்சு? ஊரெல்லாம் இருட்டாயிடுச்சே. அப்படி மாருதி அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் தூங்குறாங்க. இப்பவே போய் எல்லாரையும் கொண்டு என்னுடைய பகையை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு மாலினி ஒரு வீட்டுக்கிட்ட போனா. அந்த வீட்டுல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாலினி அந்த வீட்டோட கதவை தட்டுனா. அப்ப ரங்கையா எழுந்திருச்சு வெளியில வந்தான். என்ன இது? பௌர்ணமி ராத்திரி அமாவாசை நாள் மாதிரி தெரியுது. என்ன யாரையுமே காணுமே. அப்படி ரங்கையா வெளியில வந்து தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவன் முன்னாடி மாலினி பேய் வந்து நின்னுச்சு. அவளை பயங்கரமான பேய பார்த்த ரங்கையா ரொம்பவும் பயந்து போயிட்டான். ரங்கையா அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். ஆனா மாலினி ரங்கையாவை அடிச்சு கொண்டு போட்டுட்டா. இன்னைக்கு ராத்திரி என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த ஊரை நான் சுடுகாடாக்குறேன். அப்படி மாலினி ரங்கையாவோட வீட்டுக்குள்ள போய் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே கொண்டு போட்டுருச்சு. ரங்கையா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கத்துன அந்த சத்தம் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கேட்டதுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. ஆனா மாலினிய பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. யார் எங்க ஓடினாலும் என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்படி மாலினி ஒவ்வொருத்தங்களையா கொண்டு போட்டு போய்கிட்டு இருந்தா. அவங்களுடைய அலறல் சத்தம் மாருதிக்கு கேட்டுச்சு. மாருதி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். ஐயோ, என்ன கெட்ட சக்தி அது? ஊர்க்காரங்க எல்லாரையும் கொன்னுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு மாருதி உடனே ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இப்படி வேண்டிக்கிட்டான். சாமி ஆஞ்சநேயா, அந்த கெட்ட சக்தி எங்க ஊர்க்காரங்களை கொன்னுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்ல. வந்து எல்லாரையும் காப்பாத்துங்க சாமி. அப்படி மாருதி ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டான். மாருதி வேண்டிக்கிட்ட உடனேயே ஆஞ்சநேயர் அங்க வந்தாரு. முதல்ல ஆஞ்சநேயர் அந்த நிலாவை சுத்தி இருக்கிற மேகங்களை விலக்கி விட்டுட்டாரு. அப்படி விலகினதும் நிலா ஒளி ஊர் மேல விழுந்துச்சு. என்ன இது? நிலா ஒளி ஊர் மேல எப்படி விழுந்துச்சு? அப்படி மாலினி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து நின்னாரு. ஆஞ்சநேயரை பார்த்து மாலினி பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா ஆஞ்சநேயர் அவருடைய வாளாலேயே மாலினிய சுத்தி அவளை அடிச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வாளாலேயே மாலினிய அடிச்சாரு. மாலினி அங்கிருந்து சுத்தி ஆகாயத்துக்கு போய் மறைஞ்சு போயிட்டான். ஊர்க்காரங்க எல்லாரும் ஆஞ்சநேயர் காலில் விழுந்து அவருக்கு நன்றிய தெரிவிச்சாங்க. ரொம்ப நன்றி சாமி. நீங்க மட்டும் வரலன்னா இந்த ஊரே இந்நேரம் சுடுகாடா மாறி இருக்கும். எங்களை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய எங்க வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். அப்படி மாருதி ஆஞ்சநேயருக்கு அவனுடைய நன்றிய தெரிவிச்சான். ஆஞ்சநேயரும் மாருதிய வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு.